ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி என்னோடய மதிய உணவு ராகி களி. நான் யூடியூப் பார்த்து தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் எப்படி வருமோன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்கலை. நல்லா தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நான் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நான் யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். பயங்கர சூடாக இருக்குது. நல்லா உருட்டுறதுக்கு வரும். இப்போ சூடாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷு நேற்று நம்ம வீட்டில் வச்ச கத்திரிக்காய், பாவக்காய், கொத்தவரங்காய் போட்ட காரக்குழம்பு தான். இதுதான் அதுக்கு சைட் டிஷ்ஷு. இந்த மாதிரி ராகி களி யாருக்கெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். நான் கூழ்லாம் செய்வேன். எனக்கு களி செய்ய தெரியாது. அதை தண்ணியை கொதிக்க வச்சு அப்படியே பச்சை மாவாக போட்டு கிண்டுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் செஞ்சதில்லை. அதனால் பயந்துட்டு நான் செய்யவே மாட்டேன் களி. ஆனால் நான் யூடியூப்பில் பார்த்தேன். இந்த மாதிரி கரைச்சிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொதி வெந்தவனத்துக்கப்புறம் குக்கரில் தண்ணி வச்சு அது உள்ளே இந்த கிண்ணத்தை தூக்கி வச்சு இந்த கிண்ணத்தை ஒரு மூடி போட்டு மூடிட்டு குக்கர் வச்சு விசில் விட சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். நல்லா வருமோ வராதோ எப்படி வருமோன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணல. ஆனால் நல்லா வந்திருக்கு. இன்னொரு தடவை நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இன்றைக்கி சிம்பிளான இந்த லஞ்சு தான் இன்றைக்கி எனக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.